இதுதான் ரயில்வேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டிட்டனேட்டர். இத தண்டவாளத்துல வைக்கும்போது ட்ரெயின் இது மேல ஏறி போகும்போது சிறிய அளவுல வெடிக்கும். இந்த வெடியை வைக்க முடியாம போனதுனால தான் 2023 வருஷம் ஒடிசால மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த வெடி எதுக்காக யூஸ் ஆகுது, ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இத பத்தி இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்னு டைப் பண்ணுங்க. ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது தண்டவாளத்துக்கு மேல இருக்கிற இந்த வெடி மேல ஏறினதும் வெடிக்கும். இந்த வெடி வெடிக்கிற சவுண்ட் கேட்டதும் ட்ரெயினோட பைலட் உடனே ஸ்லோ பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஏன்னா அந்த பைலட்டுக்கு நல்லாவே தெரியும் இந்த வெடி வெடிச்சதும் எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா இந்த வண்டியை நிப்பாட்டணும். தண்டவாளத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, இதுக்கு மேல போக முடியாது அப்படிங்கறதுக்கான எச்சரிக்கை தான் இந்த வெடி. இதை எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரெயின் விபத்துக்குள்ளாயிடுச்சுன்னா அதுக்கு எதிர்த்தாப்புல வர வேற ஒரு ட்ரெயினோ அல்லது பின்னாடி பின்தொடர்ந்து வர வேற ஒரு ட்ரெயினோ இதை மோதி அதுவும் விபத்துக்குள்ள ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. விபத்துக்குள்ளான ட்ரெயினோட பைலட் என்ன பண்ணுவார்னா தனக்கு எதிர்த்தாப்புல வரக்கூடிய ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக உடனே இறங்கி ஓடி போய் 300 மீட்டருக்கு முன்னாடி ஒரு டிட்டனேட்டர் வைப்பாரு. அதுக்கப்புறம் 600 மீட்டர், அதுக்கப்புறம் 900 மீட்டர் அப்படின்னு மொத்தம் 3 டிட்டனேட்டர் வைப்பாரு. இதே மாதிரிதான் ட்ரெயினோட கடைசி பெட்டியில இருக்கிற கார்டும் தனக்கு பின்னாடி ஒரு 900 மீட்டர் போய் வச்சுட்டு வருவாரு. 2023 வருஷம் ஒடிசால ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு. இதுல 296 பேர் உயிரிழந்தாங்க. அந்த டைம்ல இந்த டிட்டனேட்டர் வைக்கிறதுக்கு பைலட்டுக்கும் கார்ட்ஸுக்கும் போதிய நேரம் இல்லாதனால தான் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு.